ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஜாபோட ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் டெவோப்ஸ் இன்ஜினியர்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த 5 ஜாப்ஸுக்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு வந்து இந்த வீடியோட ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் என்ட்ரு பண்ணிவிட்டு அன்லாக் லிங்க்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் டிகிரியை வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி ஆர் மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளில் நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஜைல் மெத்தடாலஜிஸ்லாம் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசிக்கான சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லினக்ஸ், விண்டோஸ் பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பைத்தானு இதெல்லாம் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆட்டோமேஷன் டூல்ஸ்லாம் உங்களுக்கு பேசிக்கான நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டீம் ஒர்க்கராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன் இது எல்லாமே உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா மட்டும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளைன்னு இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஆட்டோஃபில் வித் ரெஸ்யூம் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூம் யூஸ் பண்ணி நீங்கள் ஆட்டோஃபில் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே அப்ளை மேனுவலின்னு இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணி நீங்களே மேனுவலாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே யூஸ் மை லாஸ்ட் அப்ளிகேஷன் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணி உங்கள் லாஸ்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே அப்ளை வித் லிங்க்டின் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணி உங்கள் லிங்க்டின் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்ளை மேனுவலி கிளிக் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்ளை மேனுவலி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் இருக்கும். அதை நீங்கள் டேரெக்டாக என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இங்கே கிரியேட் அக்கௌண்ட் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இமெயில் ஐடியோ அதை கொடுத்துட்டு என்ன பாஸ்வேர்ட் இருக்கணுமோ அது இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிவிட்டு செக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு கிரியேட் அக்கௌண்ட்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். ஒன்ஸ் உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் சைன்இன்க்கு போயிட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது என்ட்ரு பண்ண இமெயில் ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் டிசைன் இன்டர்ன்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். ஸோ இது வந்து ஃபுல் டைம் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இன்டர்ன்ஷிப் டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 3 monthsனு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் டியூரேஷன் வந்து உங்களுக்கு 3 months தான் இருக்கும். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் தேவைப்படுது, என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இருக்குது இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்ளை நவுன்னு இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல அப்ளை வித் ரெஸ்யூம்னு இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூமை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இது எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல செக் பாக்ஸ் இருக்குல்லையே அதில் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்ளிகேஷன் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்சிஎல் டெக்லேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேட் ட்ரெயினி ரோல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா அதாவது உங்கள் டிகிரியை முடிச்சுட்டு நீங்கள் இப்போ ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ பாஸ்ட் அவுட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா 2021, 2022, 2023, 2024. ஸோ நீங்கள் 2021லேருந்து 2024க்குள்ளே எந்த பேட்சாக இருந்தாலுமே இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து 60% நீங்கள் மினிமம் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60% வந்து நீங்கள் உங்கள் எஜுகேஷனில் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சர்வீஸ் அக்ரிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 months வந்து சர்வீஸ் அக்ரிமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா லக்னோ, நாக்பூர்னு 2 லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 லொக்கேஷனில் மட்டும்தான் இப்போ ஜாப் ஓப்பனிங்கில் இருக்குது. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த லொக்கேஷனுக்காக அப்ளை பண்ணுறீங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஃபுல் நேம், காண்டாக்ட் நம்பர், உங்கள் ஆல்டர்னேட் மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. உங்கள் இமெயில் ஐடி, உங்கள் அட்ரஸ், சிட்டி, ஸ்டேட்டு, பின்கோடு, உங்கள் 10th பர்சன்டேஜ், 12th, யூஜி பர்சன்டேஜ், யூஜி காலேஜ், யூஜி பாசிங் இயரு, யூஜியில் என்ன கோர்ஸ் பண்ணீங்க, உங்கள் கேட்டகரி, நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக எக்ஸ்பீரியன்ஸ்டான்னு கேட்டிருக்காங்க. உங்கள் கேட்டகரி என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து ட்ரூவாக தான் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து 2 லொக்கேஷன் தான் கொடுத்துருக்காங்க, லக்னோ, நாக்பூர். ஸோ இந்த 2 லொக்கேஷனில் மட்டும் தான் அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ இந்த லொக்கேஷன் ஓகேனா மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சப்மிட்னு இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதாக. ஸோ இப்படி தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா, கஸ்டமர் சக்ஸஸ்க்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபாக தான் இருக்கும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சக்ஸஸ் ஃப்ரெஷர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஜாபுக்கு ஒன்லி 10 ஓப்பனிங்ஸ் தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ், அதாவது நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் உங்கள் போஸ்ட் கிராஜுவேட்ஸை வந்து 2025, 2024 பண்ணியிருக்கீங்க, பிகாம், பிஏ, பிபிஏ, எம்காம், எம்ஏ, எம்பிஏ, இந்த மாதிரி ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து 2024, 2025 பேட்சாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து உங்கள் டிகிரி முடிச்சுட்டு ஃப்ரெஷராக இருந்தீங்கனாலே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். எந்த மாதிரி டிகிரி அப்படின்னா பிகாம், பிஏ, பிபிஏ, எம்காம், எம்ஏ, எம்பிஏ, இந்த மாதிரி டிகிரிலாம். ஸோ நீங்கள் வந்து 2024, 2025 பேட்சாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இதை தவிர வேறு எந்த பேட்சும் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஒன்லி 2024, 2025 பேட்ச் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இதை தவிர உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, டாக்குமெண்டேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு சேலரி வந்து ட்ரைனிங் அப்போ 6 months வந்து உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 6 monthsல வந்து உங்களுக்கு 12,000 தான் பர் மந்த்துக்கு தருவாங்க. பட் உங்களுக்கு ட்ரைனிங் முடிஞ்சிட்டு நீங்கள் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க இல்லையா, எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு 5 lakhs per annum தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பேஸ் சேலரியாக. ஸோ இதை தவிர கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, டைம் ஷிஃப்ட்டு, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆன்லைன் டெஸ்ட் நடக்கும் எம்சிக்யூவில், நெக்ஸ்ட்டு அசைன்மெண்ட் இருக்கும், நெக்ஸ்ட்டு உங்களுக்கு விர்ச்சுவல் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர ஏதாவது உங்களுக்கு கொரி இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல அவங்க இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, இதுக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை டு திஸ் ஜாப்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், உங்கள் ரெஸ்யூமே இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இப்போ கரண்ட்டாக எந்த டிகிரி பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்கள் கிராஜுவேஷன் இயர், போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட இயர் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் காலேஜ் நேம், சிட்டி, ஸ்டேட், பின்கோடு, உங்கள் மார்க் ஷீட் இருக்கும் இல்லையா, காலேஜ் மார்க் ஷீட், அதை இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஷிஃப்ட்டுக்கெலாம் ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஐடி ப்ரூஃப் கேட்டிருப்பாங்க. ஸோ இதையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல சப்மிட் யுவர் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா டெலி அசோசியேட்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராமோட டீட்டெயில்ஸ், யார் யாரெல்லாம் எலிஜிபிள், செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், எவ்வளோ ப்ரைஸ் மணி, என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்ளை நவுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல சைன்இன் வித் கூகுள்னு இருக்கு இல்லையா,
இதை கிளிக் பண்ணி கூகுளை யூஸ் பண்ணி நீங்கள் சைன்இன் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.